ஏன்க்கா, என்ன விஷயம்? இந்த என் மருமக இருக்கல்ல, என் மருமகளோட தங்கச்சி வயசுக்கு வந்திருக்கா. அதுக்கு தான் போய் பார்த்துட்டு வரலான்னு போகிறேன்க்கா. அப்படியா அப்படியா, சரி சரி. உன் மருமக இங்கே இருக்காளா, ஊருக்கு போயிட்டாளா? அவ நேத்தே போயிட்டாக்கா. நேற்றுக்கு தான் அந்த பிள்ளை வயசுக்கு வந்துச்சு போல. நேத்தே கிளம்பி போயிட்டாக்கா. சரி சரி. எத்தனை நாள் டேரா போட போகிறா உன் மருமக அங்கே? கெடுக்குது பாரு, கெடுக்குது பாரு. இது நம்மளை விடாம நம்மளை வீட்டுக்குள்ளே வச்சிருக்க மாதிரி அடுத்த ஆளையும் வந்து கெடுக்குது பாரு. ஆரம்பிச்சிருச்சு. வாங்க வெள்ளையமத்த, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா சாந்தி. என்ன, உன் தம்பி 10ஆம் கிளாஸ்ல நல்ல மார்க் எடுத்திருக்கானா? போய் பார்க்கலையா? நீ வேற சும்மா கடை விளையாதா. அவளுக்கு இங்க எவ்வளவு வேலை கிடக்கு, இங்க விட்டுட்டு போனா யாரு பாப்பா? ஆமா ஆமா, நீங்க சொல்லுது சரிதான்க்கா. ஆ சரி சரி. வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா, நல்லா இருக்காங்க. உங்கள் அப்பா அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? பேசுனியா? பேசாமையா? பேசிட்டு. சரி சரி, வாங்க காஃபி சாப்பிட்லாம். அவளுக்கு சுகர்னு உனக்கு தெரியாது. உங்ககிட்ட அவள் காஃபி கேட்டாளா? சொல்ல, காஃபி கேட்டாளா? உள்ள என்ன வேலையோ போய் பாரு. சரிங்கத்த சரிங்கத்த. அது ஒன்றும் இல்லை விளையாட்டா. இவளுக்கு சும்மாவே இருக்காது வாய். எப்போ பாரு ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இவ. ஏம்மா சாந்தி, இங்க வா. சொல்லுங்கத்த. அடுப்புல உலைய வச்சேன், என்ன ஆச்சுன்னு தெரியல. நீ போய் பாரு. சரியத்த சரியத்த. ஏட்டி விளையாட்டா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன்க்கா, என்னக்கா ஆச்சு? ஏன் இப்படி பேசுறீங்க? ஆமா, உனக்கு கொஞ்சமாவது பயம் இருந்தா உன் மருமவ நீயாத்தே கிளம்பி அவ தங்கச்சியை போய் பார்க்க போயிருப்பாளா? இதுல என்னக்கா இருக்கு? அந்த பிள்ளை சின்ன பிள்ளை, அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஏதாவது சொல்லி கொடுக்கறதுக்கு போயிருப்பா. இதுல என்னக்கா இருக்குது? அக்காலும் தங்கச்சி சின்ன பிள்ளையிலேருந்தே ஒன்றா வளர்ந்துட்டாங்க. சரி போய் பார்த்துக்கிட்டோமேனு நானும் விட்டுட்டேன். ஏண்டி கூறு கட்டவளே, உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? இப்போமே எதுக்கு எடுத்தாலும் அம்மா வீட்டுக்கு போகிறா. நாளைக்கு பணம் வேணுப்பா, உன்கிட்ட தான் வந்து கேட்பா, உன் மவன்கிட்ட தான் வந்து கேட்பா. நீ கட்டி கொடு சரியா? நாளைக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. ஏன்னா 5 லட்சமா 10 லட்சமா? அக்கா, இதுக்கெல்லாம் நாங்கள் எதுக்கு தான் செலவு பண்ண போகிறோம்? அவங்க தாய் மாமா வீடு தானக்கா செலவு பண்ண போகிறாங்க. அடியே கிறுக்கி, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு நீ? அவனுக்கு தாய் மாமா இருக்குதாக்கும். உன் மகன் கல்யாணத்தில் நான் தான் பார்த்தனே. அவங்க அப்பா வீட்டில் ஒன்றும் போடலை. அவன் தாய் மாமா கிடையாது, ஒரு மாமா கிடையாது. அவன் அம்மா மட்டும்தானே. சரிக்கா, அதுக்கு நாங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. அவங்க வீட்டில் அவங்க அம்மா வழியிலே ஏதாவது பண்ணுவாங்க, இல்லை அந்த அவங்க அம்மாவே எதுனாலும் பண்ணுவாங்க. நாங்கள் எதுக்கா பண்ணணும்? பாட்டி, அக்கா வீட்டுக்கார உன் மவன் தானே. உன் மவன் தானே மாமா, அவன் தானே எல்லா சீரும் செய்யணும்பாங்க. என்னக்கா அப்படி சொல்கிற? ஆமாம், அதுக்கு எசவா வேற நீயும் உன் மருமகளை முத நாளே நைட்டே அனுப்பி வச்சுட்ட. அவன் இது கூட லிஸ்ட்டு போட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கு ஃபோன் பண்ணுவா. அத்தை இது வாங்கிட்டு வாங்க, அத்தை அது வாங்கிட்டு வாங்கன்னு இப்போ ஆரம்பிச்சு போடுவா பாரு பில்லு, பெரிய பில்லு. என்னக்கா என்னக்கா நீ ரொம்ப பயங்காட்டுறீங்க? அட்டே, நான் ஊருக்குள்ளே நடக்காதே சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் வீட்லேயும் ஒரு மகாலட்சுமி இருக்காள். அவள் பண்ணாதான் உன் மருமக பண்ணிட போறா. உன் மருமகளாவது வாய் பேசாமல் அமைதியாக இருக்கா. என் மருமக பேச ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்க. ஏக்கா, என்னக்கா சாந்தியை போய் இப்படி பேசுகிற? சாந்திலாம் நல்ல பிள்ளைக்கா, வாய் பேசியே நான் பார்த்ததில்லக்கா. உனக்கு தாண்டி அணையம் தெரியும் என் வீட்டுக்குள்ளே நடக்கிறது. சன்னல் வச்சுக்கிட்டி உன் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும். சரியா? ஏன்க்கா இப்படி பேசுகிற? என் கதையை விடு, உன் கதையை பாரு. நீ ஒன்று என் வீட்டில் வந்து பஞ்சாயத்து பண்ண வேணா, உன் கதையை பாரு. இன்னும் பாரு, கொஞ்ச நேரத்தில் உன் மருமக ஃபோன் பண்ணி அது வாங்கிட்டு வா, இது வாங்கினோன்னு பெரிய லிஸ்ட்டு போடுவா. நீ மணிகினி போய் வாங்கிட்டு போய் நில்லு. என்னக்கா சொல்கிறா? அவங்க வீட்டில் தானே இதெல்லாம் வாங்குவாங்க. அது அந்த காலம். இப்போது வந்திருக்க புது மருமகள்லாம் புருஷ வீட்டில் இருந்து பிடிங்கிட்டு போய் அம்மா வீட்டில் கொடுக்குறது இந்த காலம். முதலெல்லாம் வரதட்சணை அம்மா வீட்டிலேருந்து போட்டுட்டு நம்ம பிள்ளைய வந்து காப்பாற்றுவாளுங்க, புருஷ வீட்டுக்கு கொண்டு வருவாளுங்க. இப்போ புருஷன்ட்டு இருந்து பிடிக்கிட்டு போய் அம்மா வீட்டுக்கு கொடுக்குறாளுங்க. என்னத்தை சொல்ல, ஆம்பளை பிள்ளைய பார்த்துட்டு வீடு சம்பாதிச்சு வச்சு, காடு சம்பாதிச்சு வச்சு, அவனுங்களுக்கு படிக்க வச்சு, வேலையை வாங்கி கொடுத்தா மாமியாருக்கும் மாமியார் வீட்டுக்கும் பொண்டாட்டி வீட்டுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க. பெத்த தாய் நம்ம அவங்களுக்கு கண்ணு தெரியுதுமா? ஒன்றும் கிடையாது. அனுபவப்பட்டவ சொல்கிறேன். புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காதும் உன் விருப்பம். கிரிங் 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 கிரிங். ஏட்டி, யாரு ஃபோன் பண்ணுதா? என்னக்கா, நீ சொன்ன மாதிரியே என் மருமவ எனக்கு ஃபோன் பண்ணுறா. நான் தான் சொன்னேன்டி, இப்படித்தான் ஆரம்பிப்பாளுங்க.
அதுக்கு நீ எடு எடு எடுத்து பேசு. நான் சொல்லுது நீ நம்புவியா? நீ பட்டாதாண்டி திருந்துவ. நான் அன்னைக்கே சொன்னேன் மருமகளை அடக்கு அடக்குன்னு, கேட்டியா? எடுத்து பேசு. ஹலோ, சொல்லுமா. அத்தை எங்கத்தான் இருக்கீங்க? அதுவாம்மா, எங்கள் அக்கா வீடு வரைக்கும் வந்தேன். நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வரப்போதில்ல, அதுதான் பற்றி பேசிகிட்டு இருக்கம்மா. சொல்லுமா. அத்தை எப்போ வரீங்க அத்தை? தம்பி வரட்டுமா? தம்பி வந்ததும் இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேலே கிளம்பிடுறோம்மா. சரித்த சரித்த, நாளைக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. நீங்கள் வந்து மறக்காமல் கிளம்பிடுங்க அத்தை. சரிம்மா சரிம்மா. அம்மாவும் தங்கச்சி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நீ கவலைப்படாத, நாங்கள் சாயங்காலம் வந்துடுறோம். ஆண்டி இப்படி எப்போ பாரு கொஞ்சிக்கிட்டே இருடி. அவன் மண்டையில் மிளகா அரைச்சிட்டு போயிடுவான். அத்தை அங்கே என்னத்த சத்தம்? ஒன்றும் இல்லைம்மா, உன் பெரிய மாமியார் தான். பேசுறியா? கொடுங்கத்த கொடுங்கத்த, அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். அக்கா உன்கிட்ட பேசணுமா? இந்த பேசு. கேட்டாலடி, என்கிட்ட பேசுறேன்னு கேட்டால? நீ தானடி. ஐயோ கொடுத்து தொலை. அது எப்படி பேச தொலையும் தெரியாது, என் காதில் கொண்டு வந்து வை. ஹலோ செல்லுமா, எப்படிமா இருக்க? அத்தை நான் நல்லா இருக்கேன். அப்போ சின்னத்தை சொல்லியிருப்பாங்க, என் தங்கச்சி வயசுக்கு வந்திருக்கா, நீங்கள் வந்துருங்க அத்தை கூட. சரிடா கண்ணு சரிடா கண்ணு, நல்லா பார்த்துக்கோ, கூட இருந்தே பார்த்துக்க. அப்பா இல்லாத பிள்ளை, பார்த்துக்க நீ கூட இருந்து பார்த்துக்க. சரிங்கத்த சரிங்கத்த, கண்டிப்பாக நீங்கள் வந்துருங்க. பெரியவங்க நீங்கள் எல்லோரும் வந்தால் தான் எங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு என்னடா கண்ணு, நாங்கள் வந்துடுறோம். நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும்டா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் வீட்டுக்காரர் வரட்டும், உங்கள் மாமியார் கூட நானும் கிளம்பி வந்துடுறேன். ஒன்றும் கவலைப்படாத. சரித்த அத்தைகிட்ட கொடுங்கத்த. ஏய் ஃபோன் எடுத்து பேசுடி. சொல்லுமா. அத்தை வர்றப்ப ஒரு 10 முழம் மல்லிகைப்பூ வாங்கிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கட்டிட்டு, நீங்களே கட்டிட்டு வந்தாலும் சரி, கெட்டுன்னு வாங்கினாலும் சரி, 10 முழம் வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்னா நாளைக்கு வேற முகூர்த்த நாளாக இருக்குது. இப்போ பூ விலை அதிகமாக விற்கிறத நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. அடுத்து அம்மாட்ட சொல்கிறேன், ஏதோ லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க, அம்மா வெளியே போயிருக்காங்க, வரட்டும் வந்ததும் சொல்கிறேன். அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரிம்மா வாங்கிட்டு வந்துடுறேம்மா. ஏண்டி என்ன வாங்கிட்டு வர சொல்கிறான் நீ? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. அப்படி முழுங்கிதான் போய் விழுந்திருக்க குழிக்குள்ள. இன்னும் வாய்க்குள்ள முழுங்கி இன்னும் குழிக்குள்ள விழுந்துரு. நான் இந்த மண்ணை போட்டு ஒன்று மூடிடுறேன். சரியா? ஆயை திறந்து சொல்கிறாளான்னு பாரு. என்னடி வாங்கிட்டு வர சொன்னா உன் மருமவ? ஏக்கா பூ வாங்கிட்டு வர சொன்னாக்கா வர்றப்ப. இல்லையே, பூவு லிஸ்ட்டு ஏதோ 10 வித்துன்ட்டு போச்சு. என்னது? அது ஒன்றும் இல்லைக்கா, 10 முழம் பூ வேணுமா? மல்லிகை பூவு. முடிஞ்சால் கெட்டின பூவை வாங்கிட்டு வாங்க, இல்லைன்னா கெட்டி கொண்டு வாங்க. மல்லிகை ஜாமான் ஏதோ அவங்க அம்மா எழுதி வச்சிருக்கிறான், அதை மட்டும் வாங்கிட்டு வர சொல்கிறாக்கா. வேற ஒன்றும் இல்லைக்கா. பாத்தியாடி, நான் சொன்ன மாதிரியே பாரு. பூ வாங்கிட்டு வா, மோர் வாங்கிட்டு வா, பழம் வாங்கிட்டு போனால் ஆரம்பிச்சிட்டா. ஏக்கா ஃபங்க்ஷன் வருது, நாளைக்கு முகூர்த்தம், அதனால பூ வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாக்கா. மருமகளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு என்கிட்ட பேசுறியே, காசு கொடுத்தாளா? வீட்டு மருமகளுக்கு பூ வாங்கி கொடுக்க கூட காசாக்கா? ஓ மருமகளுக்கு வாங்கி கொடுக்கல, உன் மருமகளோட தொங்கச்சி குடும்பத்துக்கு வாங்கி கொடுக்குற. எப்படி மூட்டி கொடுக்குது பாரு. அத்தை உலைய இறக்கிட்ட. வேற என்ன வேலைத்த? எத்தனை திருப்பி சொல்லியிருக்கிறேன், நான் என் தங்கச்சி கூடயோ பெரியவங்க கூட பேசுறப்ப நீ வரக்கூடாதுன்னு. உன் வயசுக்கு தகுந்த செயலா இது? கொஞ்சமா வயசு தகுந்த மாதிரி நடந்துக்க மாட்டியா? பெரியவங்க பேசுறப்ப இப்படிதான் அடிக்கடி வந்து அது வேணுமா இது வேணுமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பியா? இல்லத்த, வேலை முடிஞ்சிருச்சு, வேற எதுவும் வேலை இருந்தீங்கன்னா அது செஞ்சிருவோம்ல. அதான் நீ வேலை கலட்டினதெல்லாம் எனக்கு தெரியும், நீ ஒரு வேலையும் கழட்ட வேணாம். போய் இப்போ புறவாசல்ல மாடு வீடு சாணி கிணி போடுறதுன்னா அள்ளி வை. சரித்த. இவ வேற எப்போது வைல்டு கார்டு என்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருப்பா. என்ன டீ எல்லாம் கேட்டுட்டு அவையே நின்றுக்கிட்டு இருக்க? வேற என்னக்கா பண்ண சொல்ற? சொல்லுக்கா, நீ சொல்றதே கேட்கறக்கா. நான் சொல்லுத நல்லா கேட்டுக்கோ. பூ வாங்கக்கூடாது, நீ மாலையும் வாங்கக்கூடாது, எதுவும் வாங்கக்கூடாது. நாளைக்கு காலையில் தானே விசேஷம், நாளைக்கு சாயங்காலம் விசேஷமா? எப்படி விசேஷம்? நாளைக்கு 4 மணிக்கு மேலக்கா. நாளைக்கு 4 மணிக்கு மேலே போய்க்கலாம். ஊரு உலகத்தில் அழைச்சிட்டு போவேண்ணா. நீ நான் மவன் மட்டும் நம்ம கார் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடலாம். சரியா? அக்கா பொருள்லாம் அந்த பிள்ளை கேட்டுச்சக்கா, நம்பிட்டு இருக்குமேக்கா. அடியே கிறுக்கி எங்கள் ஆத்தா பெற்றிருக்கா பேர் லூசை தான் பெற்றிருக்கா எங்கள் ஆத்தா. என் அத்தானை திருப்பம் உன்ட்ட சொல்கிறேன். உனக்கு புரியுதா புரியலையா? ஏன்க்கா எப்போ பாரு திட்டிகிட்டே இருக்கிற? நீ திட்டாம கொஞ்சம் சொல்கிறியா? திட்டிகிட்டு இருக்கேன், சிரிச்சுக்கிட்டு நிற்கிற நீயே. மரியாதை நான் சொல்ல கேளு. வீட்டுக்கு போய் படுத்து தூங்குற வேலையை வரும். சுகர் மாத்திரை போட்டியா, ப்ரெஷர் மாத்திரை போட்டியா, போய் படுத்து தூங்கு. நாளைக்கு சாயங்காலம் போய்க்கலாம். சரியா? சரிக்கா. ஏய் நல்லா கேட்டுக்கடி. உன் மாவன் வருவான், வந்து என் குழந்தையாக்கு நான் அதை வாங்க போகிறேன் இதை வாங்க போகிறேன், தூத்துன்னு குதிப்பான். குதிச்சான்னு வச்சுக்க,
பெரியம்மாட்ட போய் பேசிக்க நீ சொல்லுற. நீயும் அவன் கூட சேர்ந்து ஓடுன உன் கால் இருக்காது காலு. போ மரியாதை வீட்டில் போய் படு போ. உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு படு சரியா? மறுபடியும் ஃபோன் பண்ணி அது வாங்கினீங்களா இது வாங்கினீங்களா எப்போ வரீங்கன்னு கேட்டானா, அத்தைக்கு உடம்பு சரியில்லை, சுகர் அதிகமாகிருச்சு, நான் தூங்கிட்டு இருக்கேன், நாளைக்கு காலையில் வரேன் இல்லை சாயங்காலம் வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். உன் மவங்கிட்டையும் சொல்லிடு, என்னைய மீறி போனீங்க உங்களுக்கு அவ்வளோதான். சரிக்கா சரிக்கா. என் வீட்டில் தான் ஒரு அடங்காப்பிடாரினா என் தங்கச்சி வீட்டில் ஒரு கோதாவரி. என்னதான் பண்ணுறது? இவளுகளை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. என் தங்கச்சிக்காரி அதை விட லூசு. லூசு இவளுக்கெல்லாம் எங்கள் அம்மாவை சொல்ல கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு பிள்ளைய, ஐயோ ஒரு குடும்பம் நடத்த தெரியுதா? ஒரு மருமகளை எப்படி தான் கைக்குள்ளே வச்சிருக்குன்னு தெரியுதா இவளுக்கு?